ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். எழுதினவரோட பேர் பார்த்தீங்கன்னா ரூடியார்ட் கிப்ளிங். ஆல்ரெடி ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு போயம் போட்டிருந்தோம். அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி போட்ட போயம் பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். அந்த போயம் யாரும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அந்த ஆர்டரில் அடுத்த போயம் பார்த்தீங்கன்னா என்னது சீக்ரெட் ஆஃப் மிஷின் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னது அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தர் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஏன்னா எக்ஸாம் வைஸில் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஆத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ரூடியார்ட் கிப்ளிங். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பிறக்கிறாரு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, 1865 பிறக்கிறாரு. பாம்பேல பிறக்கிறாரு. பிறந்தது தான் இந்தியாவில். பட் எஜுகேஷன் வைஸாக படிக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போகிறாரு. இங்கிலாந்துக்கு போயிட்டு மறுபடியும் அவர் ரிட்டர்ன் இந்தியாவுக்கே வந்துடுறாரு. 1882 பார்த்தீங்கன்னா என்னது இந்தியாவுக்கு வந்துடுறாரு. ஒரு டிகேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாரு. யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாருன்னா கேரலின் பேலஸ்டர் அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா என்னது அவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே செட்டில் ஆகுறாருன்னா பிராட்டில் வர்மன்ல பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிக்கிறார். சரி, அப்புறம் அவரோட விஷயங்கள் எல்லாம் போயம் எழுதுற அந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருந்தாலுமே எப்போ ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு புக் அந்த விஷயத்தை எழுதுறாரோ அதுக்கப்புறம் அவர் எழுதின எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்னது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களா மாறுது. எல்லாமே ஹியூஜான சக்சஸ்ஃபுல்லாக மாறுது. அதுக்கப்புறம் 1907 பார்த்தீங்கன்னா என்னது ரூடியார்ட் கிப்ளிங்க்கு பார்த்தீங்கன்னா என்னது நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா என்னது இலக்கியத்துறைக்காக உள்ள அந்த நோபல் பிரைஸ் அவர் வாங்குறாரு. அண்ட் ஃபைனலாக அவர் பார்த்தீங்கன்னா 1936 பார்த்தீங்கன்னா என்னது இறந்து போயிருக்காரு. சரி, வாங்க இப்போ நம்ம போயமுக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சரே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. we were taken from the orbit and the minds அப்படின்னு போடுங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னது நம்ம அதாவது மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கும் எல்லா லைனுமே. we were taken from the orbit and the minds அப்படின்னா நாங்க பாத்தீங்கன்னா இந்த சுரங்கத்துல இருந்தும் இல்ல அந்த தாது படுக்கைகள்ல இருந்தும் பாத்தீங்கன்னா என்னது எடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லுது. we were melted in the furnace and the pit. அது போக பாத்தீங்கன்னா என்னது நாங்க அந்த தாது உலையில பாத்தீங்கன்னா என்னது அந்த ஷேப்புக்காக பாத்தீங்கன்னா என்னது ஒரு காலையில பாத்தீங்கன்னா என்னது நெருப்புனால பாத்தீங்கன்னா உருக்கப்படுறோம் அப்படின்னு 2வது லைன்ல சொல்லுது. 3வது லைன்ல என்ன மிஷின் சொல்லுது we were cast and roughed and hammered to design அப்படின்னா நாங்க பாத்தீங்கன்னா என்னது அந்த ஷேப்புக்காக என்னது வெட்டப்படுறோம். அது மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலரான கரெக்டான இந்த ஷேப்ல தான் அது வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னது பெரிய பெரிய என்னது ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி என்னது எங்களை அடிக்கவும் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாருங்க some water, coal and oil is all we ask. அப்புறம் 2வது ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க பெருசா ஒன்றும் கேட்கல. என்னெல்லாம் கேட்கிறோம், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கோல், அதுக்கப்புறம் என்னது கொஞ்சம் எண்ணெய். இந்த விஷயங்கள் எல்லாம் என்னது எங்களோட மிஷின் பாத்தீங்கன்னா என்னது கரெக்டா ரன் ஆகுறதுக்காக என்னது நாங்க கேட்கிற விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க and thousands of inch to give us play அப்படின்னா அதாவது நாங்க மிஷினா இருக்கோம். மிஷின் ரொம்ப எல்லா விஷயங்களும் அட்வான்ஸா இருக்கும். அதுக்கு நாங்க பெரிய இடம்லாம் பாத்தீங்கன்னா என்னது உங்ககிட்ட கேட்கல. அதாவது 1000த்துல என்னது எங்களுக்கு 1 இன்ச்சான ஒரு சின்ன இடம் மட்டுமே என்னது கொடுத்தாலே நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் செய்றீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க என்னது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா, and now if you set as to our task, எப்பெல்லாம் நீங்க என்னது வேணும் அப்படின்னு என்னது உங்களோட டாஸ்கை அங்க செட் பண்ணி வைக்கிறீங்களோ நாங்க ஒரு மிஷினா பாத்தீங்கன்னா என்னது அந்த டாஸ்க் எல்லாமே செஞ்சு முடிக்கிறோம். நீங்களும் எங்க கூட பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, மைக்ரோவனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம டைம் செட் பண்ணி வச்சிடறோம் இல்லையா. டைம் செட் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்னது மிஷின் எல்லா வேலையும் பார்த்தது. சரியா, we will serve you 4 and 24 hours a day. அப்போ என்னது இது மனுஷங்க பாத்தீங்கன்னா என்னது வாரத்துல இத்தனை நாள் நாங்க வேலை பார்ப்போம், அப்புறம் இத்தனை நாள் எங்களுக்கு என்னது லீவ் வேணும், இத்தனை நாள் லீவ் வேணும், இல்லை ஒரு நாள் இவ்வளவு மணி நேரம் வேலை பார்ப்போம், அப்புறம் எங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ஆனா பாத்தீங்கன்னா மிஷின் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மனுஷங்களுக்காக என்னது நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சரி, ஸோ அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க. we can pull and haul and push and lift and drive.
அப்ப மிஷின் என்ன சொல்ல வருது பாத்தீங்கன்னா, எங்களால பாத்தீங்கன்னா என்னது இழுக்க முடியும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் எங்களால பாத்தீங்கன்னா என்னது ஏதாவது ஒரு விஷயங்களை நகர்த்த முடியும், தள்ள முடியும், தூக்கி வைக்க முடியும். ஈவன் என்னது விஷயங்களை எந்த விஷயங்களும் என்னது இப்ப பாத்தீங்கன்னா டிரைவர் கூட தேவையில்லை, எல்லாமே என்னது ஆட்டோமேட்டிக்கான என்னது ரோபோட்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்குது. அப்ப எங்களால கூட என்னது ஓட்ட கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னது மிஷின் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா we can print, எங்களால் என்னது அச்சடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னது ஈவன் எங்களால் உழவு தொழில் கூட என்னது அதாவது விவசாயம் கூட என்னது எங்களால் பண்ண முடியும், நெசவு செய்ய முடியும். அது போக பார்த்தீங்கன்னா என்னது கடைசியில் ஹீட் அண்ட் லைட், எங்களுக்கால உஷ்ணத்தை கொடுக்க முடியும். அது போக வெளிச்சத்தை கூட என்னது எங்களால் கொடுக்க முடியுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனுஷங்களை மாதிரி எங்களால் ஓட முடியும், ரேஸ் ஓட முடியும், அதுக்கப்புறம் நீச்சல் அடிக்க முடியும், அதுக்கப்புறம் என்னது பறக்க முடியும், அப்புறம் டைவ் அடிக்க முடியும். இதெல்லாம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட் பாத்தீங்கன்னா என்னது எல்லா விஷயங்களும் நமக்கு இப்பவே செஞ்சுக்கிட்டு இருக்கு. we can see and hear and count and read and write. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களால பார்க்க முடியும், கேட்க முடியும், அதுக்கப்புறம் ஈவன் எல்லா விஷயங்களையும் இது கவுண்ட் பண்ண முடியும், படிக்க முடியும், எழுத முடியும். ஹியூமனால செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னது எங்களால செய்ய முடியுது அப்படிங்கிறாங்க. சரியா? பட் ரிமெம்பர், ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் யாரோட சட்டத்துக்குள்ள நாங்க இருக்கோம் அப்படின்னா, மிஷின் ஹியூமனோட அட்வான்ஸ்னு எல்லாருமே சொன்னாலுமே எங்களுக்குன்னு என்னது ஒரு லா ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே என்னது மனுஷங்க உண்டாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த லா, அந்த சட்டத்துக்குள்ளதான் என்னது நாங்க எல்லாமே இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சரியா? we are not built to comprehend a lie அப்படின்னா என்னது, நாங்க பாத்தீங்கன்னா என்னது மிஷின் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதால பெருசா என்னது பொய்யெல்லாம் என்னது சொல்ல முடியாது. சரியா? இஃப் we can neither love nor pity nor forgive. அப்ப என்னது ஹியூமனால என்னது எல்லார் மேலேயும் அன்பு செலுத்த முடியும், கோவப்பட முடியும், அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். அப்போ ரோபோட்ஸால பாத்தீங்கன்னா என்னது வெறும் அந்த ப்ரோக்ராமிங்ல என்ன செட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். அன்பு காட்டுற அதே சமயத்துல கோவப்படுறது, மன்னிச்சு விடுறது, இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரோபோவால செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இஃப் யூ மேக் எ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. ஒருவேளை மிஷினை ஹேண்டில் பண்ற விதத்துல நீங்க என்னது கொஞ்சம் என்னது நார்மலா இருந்தீங்க, என்னது கவனக்குறைவா இருந்தீங்கன்னா என்னது அந்த மிஷின்ல மாட்டி நீங்க என்னது இறக்க கூட என்னது நேரிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னது அந்த மிஷின் நமக்கு என்னது ஒரு அறிவுரையை சொல்லுது. தோஸ் மேக் மே ஹைட் அண்ட் ஹெவன் ஃப்ரம் அவர் ஐஸ் அப்படின்னா என்னதுன்னா, அதாவது அந்த மிஷின் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து விடக்கூடிய அந்த புகையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க நோக்கி போகுதுன்னா என்னது அந்த வானத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா என்னது நம்மளோட அந்த புகை போன உடனே மறைஞ்சு போயிருந்தோம். இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் அண்ட் ஷைன் அகைன். அப்போ ஒரு முன்னாடி ஊட்டியில ஓடக்கூடிய அந்த பிரிட்டிஷ் காலத்துல உள்ள அந்த ட்ரெயின் இன்ஜின் எடுத்துக்கோங்க, அதுல நிலக்கரி அந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு என்னது கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஜின் அப்படியே ஓடுது, தண்ணி எல்லாம் ஊத்துறோம், அப்புறம் என்னது நிலக்கரி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் ஓடுறோம். கஷ்டப்பட்டு அந்த இன்ஜின் ஓடும் போது பாத்தீங்கன்னா என்னது அந்த புகை வெளியே வருது. புகை பாத்தீங்கன்னா என்னது அந்த வானத்தை நோக்கி அப்படியே போகுது. அதோட என்னது அந்த இன்ஜின் டயர்டாகி நிக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மறுபடியும் என்ன ஆகுது, மறுபடியும் இன்ஜின் ஓடுது, புகை வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா என்னது நடந்துகிட்டே இருக்கு. சரியா? எப்பவுமே என்னது அந்த ஸ்டார் பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கிறது இல்ல, மறுபடியும் என்னது ஷைன் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கிற விஷயத்த அது சொல்லுது. சரியா? Because for all our power and weight and size, we are nothing more than the children of our brain. அப்போ இதுதான் என்னது இருக்கிறதுல என்னது முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? அப்போ இவ்வளவு நேரம் என்னது மிஷின் பாத்தீங்கன்னா அதை தன்னை பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே கடைசியில கன்க்ளூஷன்ல எப்படி வந்து சொல்லி முடிக்குது, we are nothing more than the children of your brain. ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரெயின் அளவு, அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரெயின் அளவுக்கு கூட என்னது நாங்க வரமாட்டோம். ஏன்னா எங்களை வந்து எல்லா ஃபங்க்ஷன் பண்ணி எல்லா ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கிறதே யார் தான், யாரோட ரூல் படி, யாரோட கண்ட்ரோல் படி, யாரோட லா படி நாங்க வாழ்றோம், எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். என்னதான் இந்த காலகட்டத்துல ஹியூமனோட எல்லாருமே என்னது மிஷின் அட்வான்ஸா இருக்கிறோம்னு சொன்னாலுமே அந்த மிஷின், அந்த ரோபோ, அதெல்லாம் யார் தான் செய்யறா, யார் தான் கண்டுபிடிக்கிறா, கடைசியில பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா என்னது ஒரு ஹியூமன் பீயிங்கா தான் இருக்குது. சரியா? அப்போ இந்த போயமோட என்னது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே என்னது நான் ஆல்ரெடி செப்பரேட்டா போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணா என்னது நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆனா அடுத்த போயம்ல பாத்தீங்கன்னா என்னது நம்ம பார்க்கலாம்.